பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட வேதாகமத்திலிருந்து பகிர்ந்து கொள்ள விரும்புவது யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலும் என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிறிஸ்து இயேசுவை நமக்கு சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய ரத்தம் சிந்தி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி செல்ல பிறகு நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறபடியினால் யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறபடியா நீ உங்களுக்கு ஒருவரும் போதிக்க வேண்டிய அவசியமில்லை. அதாவது நீ செய்கிறது பாவம், பாவத்திற்கு செல்ல மறுபடியும் பாவம் செய்யாதே என்று சொல்லி ஒரு வந்து உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆவியானவர் போதிக்கிறவர், கற்றுத்தருகிறவர், வழிநடத்துகிறவர், ஆலோசனை தருகிறவர். அந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது அவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார். பிரியமானவர்களே, உங்கள் கண்களின் இச்சையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையில் நீங்க போக தொடங்கும் போது, தேவையில்லாத இடங்களுக்கு நீங்க செல்ல நினைக்கும் பொழுது, கர்த்தர் பிரியமில்லாத விரும்பாத ஒரு வேலையோ ஒரு நபர்களுடைய தொடர்புகளை தொடங்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். இது செய்யாதே, இதை பேசாதே, இந்த பாதையில் செல்லாதே என்று அவர் சொல்லுவார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஏனென்றால் அவருடைய ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் கிறிஸ்து இயேசு அவர் பெற்ற அபிஷேகமாகிய பரிசுத்தாவின் வல்லமை அவருக்குள் இருந்தபடினால் அவருடைய பந்தியில் நீங்கள் அன்னதினம் பங்கு கொள்வீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த பரிசுத்தாவின் வல்லமை அவருடைய ரத்தத்திலும் சரீரத்திலும் இருக்கு. பிரியமானவர்களே, தினம் தினம் நீங்கள் அவரோடு ஐக்கியப்பட்டு ஒப்புரவாகும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 6:19 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று அந்த வேதவசனம் தெளிவாக சொல்லும். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள் பரிசுத்தாவின் வாசமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்குள் வாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழியை கரெக்டாக அவர் நடத்துவார். ஒவ்வொரு நாள் நமக்கு போதித்தவர் நடத்துவார். நாம் நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நிலை நாட்டுவார். பிரியமானவர்களே, நம்முடைய பாதங்கள் தவறான இடத்தில் கொண்டு போய் அவர் நிற்க விட மாட்டார். ஜீவனத்தின் பெருமையின் பாதைகள் இருந்து நம்மளை கர்த்தர் சீர்தூக்கி நடத்த அவர் உதவி செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த பரிசுத்த ஆவியன் உங்களை நடத்துகிற விதத்தை மற்றவர்களும் பார்த்து இவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். என் கருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகள், இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியரோட அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள், நீங்கள் அவருக்கு காத்திருக்கிற இந்த நாட்கள் நிச்சயமாக பரிசுத்த ஆவியினரை பெற்றுக் கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியின் உங்களுக்குள் இருந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அடுத்த லெவலுக்கு தேவனாய் கர்த்தர் கொண்டு போவார். நிச்சயமா இன்றைக்கு இந்த வார்த்தை யாரோ ஒருவருக்காக தான். உங்களை கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவரை உங்கள் எடுத்து சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் உங்களுக்குள் வரும்போது உலகமெல்லாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வேத வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து அறிக்கையிடுவீர்கள் என்றால் இன்றைக்கு நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட நீங்கள் நிச்சயமாக உங்களை ஆவியானவர் வழிநடத்த போகிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. இந்த வசனம் உங்களை தொடப்பட்டிருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.